வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊற நேரத்தில் நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், எண்ணெய் காய், 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 1 அன்னாசி பூ, கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன். உங்ககிட்ட பட்டை இருந்தால் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாதிரி வதங்க வேண்டாம், நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் கலர் மாறினா உங்களுக்கு தேங்காய் பால் சாதமும் கலர் மாறிடும். அதனால் இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும் போது தான் இந்த தேங்காய் பால் சாதத்தோட மனமே ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே நான் ஒரு 5 முந்திரி பருப்பையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்க்குறத விட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வேணும்னா உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி இல்லாமையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி தக்காளி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதுமானது. இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 3/4 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அரை முறி, சின்ன தேங்காயில் அரை முறி எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 2 வாட்டியாக நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுக்கிற தேங்காய் பாலில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பாலை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதே தேங்காய் துருவில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி 2 வாட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 2 வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கும்போது தேங்காய் பால் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ தேங்காய் பால் தயாராகிருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இதே நேரத்தில் உங்களுக்கு தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினா போதுமானது, சுருண்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் வந்து நான் 2 கப் சேர்க்குறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 கப் தான் இருக்குது. மீதி இருக்கிறதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஃபுல்லாக சேர்க்குறத விட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து சேர்த்துருக்குறேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஒருவேளை உதிரியாக வேணுன்னா இதில் 1.5 பங்கு அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் தயாராகிரும். 2 விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திறந்து பார்த்துடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி கிளறி விட்டு குக்கரை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிராக ஒன்று போல் இருக்கும். அதே நேரத்தில் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் முட்டை குருமா, வெஜிடபிள் குருமா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் சிக்கன் கிரேவியோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.